ஸோ நேற்று நைட் வாங்கிட்டு வந்தது இன்றைக்கி ஈவினிங் தான் நான் வந்து எடுத்து போடுறேன். பிகாஸ் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. உங்கள்கிட்ட வர காட்டணும், இல்லாட்டி ஒன்று ஒன்றா எடுத்து இது பண்ணி எடுத்துப்பேன். இதே ஒன்று ரெண்டு தேவைப்பட்டது எடுக்கலான்னு பார்த்தேன். சரி வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். பாருங்கள் என்னென்னு பட்ஜெட் எவ்வளோன்னு பார்க்கலாமா. 1000 தான் நினச்சிட்டு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா 1500 ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சில ஐட்டம் வாங்கியிருக்கேன். சரி என்னென்னு பார்க்கலாமா. பில்லு கால் கிலோ 20 ரூபா. தென் வந்து இது சன்ரைஸு கேட்ரிங் பர்பஸ்க்காகன்ட்டு இது பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா இல்லை சன்ரைஸ் இது வந்து 155 ரூபா. எவ்வளோ கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 200 கிராம் 155 ரூபா. இது நல்லா ஒரு 2 மாதம் கூட ஒரு 2 பேருக்கு. ஸோ இதுதான் வந்து கட்டப்பி ஆகும். நம்ம இது வாங்கிட்டேன். யூஸ்வலாக ப்ளூ வாங்குவோம். ப்ளூ தான் மைலேஜ்க்கும் பிடிக்குமா. ஸோ ப்ளூ இல்லை அவங்கக்கிட்ட சன்ரைஸ் இருக்குது. அதனால சன்ரைஸ் வாங்கிட்டேன். இங்கே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கொஞ்சம் விலை கம்மி தான். சர்க்கரை வந்து 45 ருபீஸு. இந்த புளி சரி முதல்ல எடுத்து அப்புறம் வீட்டில் பார்த்து சொல்கிறேன். இந்த ப்ளம்ஸு மைலேஜ் பிடிக்கும். சரி வாங்கியிருக்கேன். ஊருக்கு போகும்போது எடுத்து போவேன். தென் மஸ்கா சஸ்கா பிஸ்கெட்டு. இது ஜவ்வரிசி. இது 10 ரூபா தான் நினைக்கிறேன் பேக்கெட்டு. இது 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ரஸ்க்கு. ஸோ மஞ்சள் தூள். தனியா வந்து சாம்பார் பொடியும் ரசப்பொடியும் அரைக்கணும். அதுக்காக கொஞ்சமாக வாங்கினேன். 1/4 கிலோ 30 ரூபா சொன்னாங்க. மஞ்சள் தூள், சீரகம், சோம்பு. சீரகம் வந்து 20 ரூபா, சோம்பு வந்து 15 ரூபா. அப்புறம் சிறுபருப்பு 1/2 கிலோ வாங்கினேன். உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ. இட்லி ஊற வைக்கணும். அதனால தான் சரின்ட்டு எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு. இந்த ஹேர் டை கோத்ரேஜ் வாங்குவேன், இல்லை கார்னியர் வாங்குவேன். அப்பளம் ஆச்சி அப்பளம். அப்புறம் இந்த மசாலா பேக்கெட்டு இதெல்லாம் 10 ரூபா தான் நினைக்கிறேன். 20 ரூபாய். இது சீரகம். ரசப்பொடி அரைச்சி வைக்கலாம்னு சாய்க்கு நான் எல்லா நேரத்தில் வந்து ரசம் வச்சுப்பான்ட்டு. வெந்தயம் வந்து 10 ரூபா. 50 கிராம் 10 ரூபா. மிளகு வந்து 100 கிராம் 90 ரூபா. நிறைய ப்ரொவிஷனே வாங்கலைங்க, கொஞ்சம் தான் வாங்கணும். அதுவே வந்து இவ்வளோ ரேட் அதிகமாகிடுச்சு. மில்க் பிக்கீஸு இது வந்து 25 ரூபா. இதுதான் சாய் வந்து குடிப்பான், லைஃப் பாய். ஸோ இது 4 பேக்காக வந்து மெகா ஆஃபரில் போட்டுருக்கான். இது அப்படியே வாங்கிட்டேன். அப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சமாக தான் வாங்கினேன். 1/4 கிலோ அளவு தான். ஸோ அது வந்து 25 ரூபா 1/4 கிலோ. அப்புறம் ஆஸ் யூஷுவல் கல்லுப்பு வாங்கணும்ல, அது வாங்கியிருக்கேன். கல்லுப்பும் மஞ்சளும் வந்து சாமி கிட்ட வைக்கணும். அப்புறம் ரின்ஸ் சோப்பு 2, 20 ரூபா 1. அப்புறம் மேகி வந்து 2. அவ்வளோவா கலர மாட்டேன், சாப்பிடாதான் சொல்லியிருக்கேன். நான் எல்லா டைம்லனா அவன் கலரிப்பான். அதுக்காக சம்டைம்ஸ் லேட்டாக ஆஃபீஸ்லேருந்து வரான்னா கடைலாம் மூடிடுமா சாப்பாடுக்கு. ஸோ அந்த டைமில் சரி எமர்ஜென்சினா அதை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ தூரம்பருப்பு 130 ரூபா 1 கிலோ. அப்புறம் சபீனா ஒரு பேக்கெட்டு. சபீனா 15 ரூபா. அப்புறம் சோப்புத்தூள், வீல் சோப்புத்தூள். இது வந்து 39 ரூபா. ஹமாம் சோப் குட்டியாக கை தொழுத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக 10 ரூபான்னு. அப்புறம் இந்த ஆச்சி பாதாம் மிக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயசம் வைக்கிறதுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும். எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து மைலேஜ் ரொம்ப பிடிக்குமா. இதை வந்து அப்படியே பாலில் கலரி ஃப்ரீசரில் வச்சுட்டு குடிப்பான். சில்லுன்னு குடிப்பான். அதுக்காக சின்ன பேக்கெட் தான் வாங்கினேன். அப்புறம் சாம்பார் பொடியிலே இந்த சாம்பார் பொடி செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பவுடர்னு ஆச்சு இது சும்மா 1 ஸ்பூன் போட்டாலே போதும். நான் வீட்டில் அரைச்சிருக்க பொடி போட்டாலும் இது 1 ஸ்பூன் போடுவேன். நல்லா டேஸ்ட் இருக்குது. தென் பிரியாணி மசாலா, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மசாலா, அப்புறம் வந்து சாமான் தேய்க்கிற சோப்பு 2. அவ்வளோதான். இதுதான் வாங்கினேன். இது வாங்கினதே பார்த்திங்கன்னா வந்து 1500 ஆயிடுச்சு. எதனால் இவ்வளோ அதிகமாகச்சுன்னா சன்ரைஸே வந்து உங்களுக்கு 150 ரூபா ஆயிடுச்சு. இந்த சோப்பும் கொஞ்சம் விலையாக இருந்திருக்கும். பார்க்கலாம் பில்லில். அப்பளம் அது வந்து 33 ரூபாங்க. இது அப்பளம் 33 ரூபா. பிரியாணி பேக்கெட்டு 30 ரூபா வருது. தண்ணி தான் வாங்கியிருக்கேன் மேடம். அப்புறம் மஞ்சள் தூள்லாம் 14 ரூபா. கோத்ரேஜ் என்ன வாங்கினேன்? ஹேர் டை அது வந்து கோத்ரேஜ் ஹேர் 35 ரூபா. சாம்பார் போட்டலாம் ஓகே. பருப்பு கடலப்பருப்பு 25 ரூபா, மிளகு 90 ரூபா, மீல் மேக்கர் 20 ரூபா, சுகர் ஓகே. எண்ணெய் வாங்கினேன் 150 ரூபா. கோல்டு வின்னர் வாங்கினேன், அதை எடுத்து கட் பண்ணி ஊற்றினேன். சன்ரைஸ் வந்து 155 ரூபா. சீரகம், உளுத்தம்பருப்பு வந்து 1/2 கிலோ வந்து 68 ரூபா. அப்போது 130 ரூபா அதுன்னு நினைக்கிறேன் 1 கிலோ. தோரம்பருப்பு 130 ரூபா. சபீனா, வெந்தயம், பாதாம் ட்ரிங்க்கு, ஜவ்வரிசி, தனியா 30 ரூபா. ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸி 24 ரூபா. அன்னாச்சி பூ அது 20 ரூபா ஓகே. 50 மஸ்கா சஸ்கா வந்து அது 10 ரூபா. லைஃப் பாய் வந்து இதுவே 150 ரூபா ஆயிடுச்சு. ஆடு வந்து 150 ரூபா. இது ட்ரை ஃப்ரூட்டு இது வந்து 12 ரூபா. இது 12 ரூபாவா? கம்மியாக இருக்குது. மேகி, ப்ரூ, புளி வந்து இது 40 ரூபா. பக்கத்துக்கு எல்லாம் 30 ரூபா. 40 நல்லாயிருக்கும். கிறிஸ்டல் சால்ட்டு, வீலு அமான் லெமனு வெண்பாடு அப்படின்னு இதுவே பார்த்தீங்கன்னா 1560 ரூபா ஆயிடுச்சு. 1000 ரூபாக்குள்ளே வாங்கணுண்டா சாய்க்கிட்ட சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சோப்பு அடிக்கடி அவனுக்கு தீருதா, அதனால் என்ன ஆகுது, அப்பப்போ ஷார்ட்டேஜ்லேயே அவன் வந்து குளிக்கிறான்னா சரி, அதனால் இது வாங்கி வச்சிட்டேன். போய் வாங்கிட்டு வந்தோன்னா பக்கத்தே கடை இருக்குதுன்னா வாங்கிட்டு வரதுக்கு சோம்பேறி தானே அவனுக்கு. ஸோ வந்து இதை வாங்கி வச்சிட்டேன். அவனுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது தாங்க வாங்கினேன். இது போய் 1500 ரூபா ஆச்சு. எதனால் ஆச்சு? வேறு என்ன வாங்கினேன்? அந்த கடையில் இதான் வாங்கினேன். ஸோ அதுதான் பார்க்கலாமா என்னென்னு இப்படி பார்க்கலாம்.